நீங்க எல்லாரும் எங்க மாவட்டத்துக்காரங்க, உங்க எல்லாத்தையும் வசதி கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க எங்களுடைய நடைமுறை திட்டத்தை கடைபிடித்து கலெக்டர் சந்தித்து உங்க குறையை சொல்லலாம். அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம். உங்களுடைய குறையை கலெக்டர் சந்திச்சு சொல்றதுக்கு நாங்கள் எல்லா ஏற்பாடு பண்ணி தரோம். ஆனா காவல்துறையோட முரண்பாட நடக்க வேணாம். நடக்கிற மாதிரி சிம்டம் தெரியுது, அது அவ்வளவு சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் வெளிப்படையாக உங்கள்கிட்ட பேசுறேன். நான் மறைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் எங்களுடைய பெரிய அதிகாரி. நான் தான் நல்லது கெட்டதும் கூட வந்து நிற்க வேண்டியிருக்கோம். எங்களுக்கு உங்களுடைய பகை இல்லை, விரோதம் இல்லை. உங்களுக்காக காலை 7 மணிலிருந்து காவல்துறை அத்தனை கான்ஸ்டபிளும் டியூட்டியில் இருக்காங்க. நீங்க போற வரைக்கும் டியூட்டியில் இருப்பாங்க. உங்களுக்கு இருப்படம், சேரு, தண்ணீர் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க, செஞ்சு கொடுப்பாங்க, நிர்வாகம் செஞ்சு கொடுப்பாங்க. நீங்க கலெக்டர் சந்திச்சு உங்க குறைய சொல்லலாம். அதுக்காக நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. உட்கார்ந்துருங்க, நாங்க மீண்டும் ஏற்பாடு சொல்றோம். அகில இந்திய அளவில் இந்த அளவின் நிலையங்களுடைய திட்டங்களை உணர்ந்து அவர்களுக்கும் ஊடகம் மனது நிலையத்தினுடைய திட்ட இயக்குனர் புரோஹித் அவர்களுக்கும் நமது மரியாதைக்குரிய காவல்துறை துணைத் தலைவர் அவர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் இந்த கூட்டத்திலே என்னுடன் சக கல்வியினராக அமர்ந்து மக்களுடைய டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல இருக்கின்ற மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்த பல்வேறு அரசு துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த நிகழ்விற்காக கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களையும் பல்வேறு விதத்திலான கேள்விகளையும் கேட்கவிருக்கின்ற கடலோரம் மற்றும் இதர பிற பகுதிகளில் இருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பு மக்கள் அனைவருக்கும் 3 விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீர்கள். ஒன்று, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை தமிழில் முழு அறிக்கையை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தீர்கள். இன்னமும் கொடுக்கப்படவில்லை. இரண்டாவதாக,
திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் இந்த பொது விசாரணை நடத்துவோம் என்று நீங்கள் கூறினீர்கள். அதுவும் நடத்தவில்லை. ஆகவே இதற்கு பதில் அளித்துவிட்டு அதேபோல் மூன்றாவது கேள்வி, இந்த திட்டத்திலே உப்பகற்றிய ஆலைகள் டீசல்லேஷன் பிளான்ஸ் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதற்கு பொது விசாரணை நடத்தாமலேயே அதையும் நீங்கள் செயல்படுத்தவிருக்கிறீர்கள். இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலளித்துவிட்டு எங்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு இந்த பொது விசாரணை நடத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சரிதானா? நம்முடைய மாவட்ட சுற்றுப்புறச்சூழல் பொறியாளர்கள் சில தொண்டு நிறுவனங்கள், உதாரணத்துக்கு போஸ்டல் ஆக்ஷன் நெட்வொர்க் என்கின்ற ஒரு தொண்டு நிறுவனத்திலே இருந்து அவர்கள் நேரடியாக அந்த காப்பியெல்லாம் கொண்டு சென்றார்கள். இது போக சமய சுற்றுச்சூழலுடைய தமிழாக்கம் இன்டர்நெட்டிலே எப்பொழுது வேண்டுமானாலும் இலவசமாக எடுத்து பார்த்துக் கொள்ளக்கூடியவர்களே பழைய மனையிலே பின்னப்பட்டுள்ளது என்பதனையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்களும் இன்டர்நெட்ல பார்த்தோம் சார். இல்லை சார், தமிழ் இல்லை சார். இருக்குது. இல்லை சார். இப்போ காமிக்க சொல்லுங்க. இன்டர்நெட்ல தமிழ்ல முழு அறிக்கை காமிக்க சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த நாட்டில் டிவி வைத்திருக்காங்க, இன்டர்நெட் வைத்திருக்காங்க, பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கலெக்டர் அவர்களே, இதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு வீடா மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய விஷயம். இந்த இன்டர்நெட்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் பேங்க் பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு வீடா கொடுத்தால் ரொம்ப நல்லாங்க. இந்த அறிக்கை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியாளர்கள் அலுவலகத்திலோ பிற எந்த அலுவலகங்களிலோ இது வைக்கப்படவில்லை. கடந்த 30 நாட்களுக்கு மேலாக நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அறிக்கை எங்கள் மாவட்ட மக்களுக்கு அது ஏற்பாடு செய்யப்படவில்லை. ஒன்று. இரண்டாவதாக, இந்த சுற்றுச்சூழல் தாக்க இந்த அறிக்கையினுடைய சாராம்சம் தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது மட்டுமல்ல, குறிப்பிட்ட 5 அலுவலகங்களில் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது நிறைவேற்றப்படவில்லை. பொதுமக்களுடைய கருத்துக்கு எந்த தகவலும் இல்லாமல் எப்படி ஒரு கருத்தாக நடத்த முடியும்? ஒன்று. இரண்டாவது, இங்கே நடப்பது கூடங்குளம் திட்டத்தை பற்றி கேள்வி பதில் அல்ல. தயவு செய்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது கேள்வி பதில் செஷன் அல்ல. இது என்ன சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை பற்றி பொறியாளர் அவர்கள் நடத்துகின்ற இந்த கூட்டம். அதை பற்றி நாங்கள் உங்களிடம் கேள்வி கேட்டு உங்களிடம் பதில் வருவோமே ஒழிய கூடங்குளம் அதிகாரிகளிடம் நாங்கள் பேச தயாராக இல்லை. முழு அறிக்கை இது சம்மரி சார். இது சம்மரி எங்களுக்கு தேவையில்லை. முழு அறிக்கை வேண்டும். தவறு